அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடியது தாங்க பழனி தண்டாயுதபாணி சாமி கோவிலாகும். முருகனுடைய அறுபடை வீடுகளில் ரொம்பவே சிறப்புக்குரியது பழனி முருகன் கோவிலாகுங்க. மற்ற 5 தலங்களிலுமே பார்த்திங்கன்னா சுப்பிரமணியர் என்ற பெயரோடு அழைக்கப்படுறாருங்க. இந்த ஸ்தலத்தில் மட்டுமே கையில் தண்டத்துடன் தண்டாயுதபாணி என்ற திருநாமத்தால் அழைக்கப்படுறாருங்க. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் சிலை போகர் மற்றும் 81 சித்தர்களால் உருவாக்கப்பட்டதுங்க. பழனியை தவிர தமிழகத்தில் கொடைக்கானல், சிவகங்கை, தேவிப்பட்டினம் போன்ற இடங்களில் நவபாசன சிலை இருக்குதுங்க. நவபாசனம் என்றால் என்ன? பழனி முருகன் சிலைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது? நவபாசன சிலையில் ஒளிந்திருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. பழனி முருகன் கோவில் இருக்கக்கூடிய மூலவர் சிலை பார்த்தீங்கன்னா பல விதமான மூலிகைகளை கொண்டு போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்ட சிலையாகுங்க. ஆனால் முருகனுடைய தலையில் இருக்கக்கூடிய ருத்ராட்ச மாலை, கண், மூக்கு, வாய், கை விரல்கள் என அனைத்துமே உளி கொண்டு செதுக்கியது போல காட்சி தருவது இந்த சிலையுடைய தனிச்சிறப்பாகவும் சொல்லலாங்க. பழனி மலையில் மூலவராக வீட்டிருக்கக்கூடிய தண்டாயுதபாணியோட சிலை பார்த்தீங்கன்னா நவபாசனத்தான ஆனதாகுங்க. இது போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது என்ற விஷயம் அனைவருக்குமே தெரிஞ்சது தாங்க. ஆனால் இந்த நவபாசன சிலை உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு சிலை என்றும் சொல்லப்படுதுங்க. இந்த சிலை பார்த்திங்கன்னா இன்று வரைக்குமே மருத்துவ குணங்கள் மாறாமல் இருப்பது தனிச்சிறப்பாகவும் சொல்லலாங்க. நவபாசனம் என்பது விசுத்தன்மை கொண்ட பொருள் என்று அர்த்தமாகுமாங்க. 9 வகையான விசுத்தன்மை கொண்ட பொருட்களை பிரதானமாக வைத்து செய்யப்பட்டதே நவபாசன சிலையாகுங்க. இந்த நவபாசனம் பார்த்திங்கன்னா மொத்தம் 64 வகையாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. இதில் நீலி என்ற நவபாசனம் மற்றும் மற்ற 63 வகையான நவபாசனங்களில் நச்சுத்தன்மையை முறித்து விடக்கூடிய தன்மை கொண்டதாகுங்க. பழனி முருகனுடைய நவபாசன சிலை பார்த்தீங்கன்னா 9 வகையான பொருட்கள் மட்டும் இல்லாமல் 4000த்திற்கும் அதிகமான மூலிகைகளால் செய்யப்பட்டதாகுங்க. அதனால தாங்க இவை பொதுவாக நவபாசனம்னு அழைக்கப்படுது. தெய்வ உத்தரவன் பேரில் போகர் சித்தர் பார்த்தீங்கன்னா இந்த நவபாசன சிலையை செய்து முடிச்சிருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த சிலையை செய்வதற்கு போகர் எடுத்துக்கொண்ட கால அளவுன்னு பார்த்தோம்னா 9 ஆண்டுகளில் செஞ்சு முடிச்சிருக்கிறாருங்க. இந்த சிலை செய்ய பயன்படுத்தப்பட்ட 9 வகையான நவபாசன பொருட்களும் 9 வகையான இயற்பியல் மற்றும் வேதியியல் தன்மைகளை கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. பழனி முருகன் சிலையில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய 9 பாசன பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நவகிரகங்களுடைய தொடர்புடையதாகுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பொருளும் ஒரு நவகிரகத்தின் தன்மையை கொண்டிருக்குதுன்னு சொல்லலாங்க. இதனால தாங்க பழனி முருகனை வழிபட்டோம்னா நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே விலகிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களில் வழிபட்ட பலனும் நம்மளால் பெற முடியுங்க. நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே பழனி முருகட்டம் வழிபட்டோம்னா அனைத்துமே நீங்கிவிடுங்க. பழனி தண்டாயுதபாணி சிலைக்கு ஒரு நாளைக்கு 6 முறை அபிஷேகம் செய்யப்படுதுங்க. அபிஷேகம் செய்யும் போது நல்லெண்ணெய், விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம் போன்ற 4 பொருட்கள் மட்டுமே சிலை முழுவதும் படும் வகையில் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுதுங்க. அதே போல் மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் பால் கொண்டு அபிஷேகம் பழனி தண்டாயுதபாணி சிலைக்கு செய்யப்படுதுங்க. ஒரு அபிஷேகம் என்பது 5 முதல் 7 நிமிஷத்துலேயே முடிஞ்சு விடுதுங்க. பழனி தண்டாயுதபாணி சாமி சிலைக்கு ஒரு முறை அபிஷேகம் அலங்காரம் செய்து முடிச்சிட்டோம்னா மீண்டும் அடுத்த அபிஷேகம் நடைபெறும் வரைக்கும் சிலைக்கு மாலை அணிவிப்பது, அர்ச்சனை செய்வது என்பது கிடையாதுங்க. பழனி முருகனோட சிலையோட மார்பில் இரவு நேரத்தில் வட்ட வடிவில் சந்தன காப்பு செய்யப்படுதுங்க. அதே போல் நெற்றியில் 2 புருவங்களுக்கு இடையில கொஞ்சமாக சந்தன பொட்டு வைக்கப்படுதுங்க. பழனி முருகன் சிலை எப்பொழுதுமே உஷ்ணத்தன்மையோடையே இருப்பதால் அவ்வாறு சந்தன காப்பு செய்யப்படுவதாகவும் சொல்லலாங்க. அதே போல் காலையில் நடை திறக்கும் போது அந்த உஷ்ணத்தால் முருகனுடைய சிலை முழுவதுமாக வேர்த்து துளிகள் காணப்படுதுன்னு சொல்லலாங்க. முருகனுடைய சிலை மீது வேர்த்த நீர் அபிஷேக நீருடன் வைக்கப்பட்டு காலை நேரத்தில் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக
வழங்கப்படுதுங்க. இந்த பிரசாதம் பார்த்திங்கன்னா நோய் தீர்க்கும் அருமருந்துன்னு சொல்லலாங்க. முருகனுடைய சிலையில் வியர்த்த நீர் பார்த்திங்கன்னா கலந்த தீர்த்தம், முருகனுடைய திருமார்பில் இரவு நேரத்தில் சாத்தப்படக்கூடிய சந்தனம் ஆகிய அனைத்துமே ஒரு விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் இருக்குதுங்க. விஷம் என குறிப்பிடக்கூடிய பொருட்களால் செய்யப்பட்ட சிலை மீது இரவில் வைக்கப்படும் பொருட்கள் காலையில் மருந்தாக மாறுவது இன்றளவிலும் பழனியில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம்னு சொல்லலாங்க. போகர் சித்தர் பார்த்திங்கன்னா 2 நவபாசன சிலையை உருவாக்கி இருக்கிறாருங்க. இந்த 2மே யானைமுட்டி குகையில் செய்யப்பட்டதுன்னு சொல்லலாங்க. அதில் ஒன்று தாங்க பிரசித்தி பெற்ற தண்டாயுதபாணி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய நவபாசன சிலைங்க. போகருடைய கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட இன்னொரு சிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறை வேலப்பர் நவபாசன சிலையாகுங்க. பொதுவாக நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா கல் சிலைகள், மரகதத்தாலான சிலைகள், சுதை சிற்பங்கள், ஐம்பொன் சிலைகள், வெண்கல சிலைகள் போன்ற சிலைகளை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பழனி முருகன் கோவிலில் மற்றும் கொடைக்கானல் பூம்பாறை மலைக்கோவில் குழந்தை வேலாயுதர் கோவிலில் மட்டும் போகர் கைவண்ணத்தால் உருவாக்கப்பட்ட நவபாசன சிலை இருக்குதுங்க. போகர் சித்தர் பார்த்தீங்கன்னா நவபாசனங்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து உருவாக்கியதாங்க முருகருடைய சிலை. அந்த சிலைக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேக தீர்த்தத்தை நம்ம குடிச்சோம்னா தீராத நோய்களும் தீர்ந்து விடுன்னு ஐதீகமே இருக்குதுங்க. பழனி மலைக்கும் பூம்பாறை மலைக்கும் இடையில இருக்கக்கூடிய யானைமுட்டி குகையில மூலிகை ரகசியங்களால் உருவாக்கப்பட்ட நவபாசன சிலையை முதல்ல பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம் பழனி முருகன் கோவிலாகுங்க. அதற்கு பின்னாடி தாங்க போவர் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அங்கு பல கலைகளை கற்றுக்கொண்டு மீண்டும் வந்து யானைமுட்டி குகைக்கு திரும்பி வந்து பழனி முருகன் சிலைக்கு அடுத்தது செய்யப்பட்ட 2வது நவபாசன சிலை தாங்க தற்போது கொடைக்கானல் பூம்பாறை கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பராக அருள்பாலிச்சுட்டு வராங்க. போகர் சித்தரால் செய்யப்பட்ட 2வது நவபாசன சிலை இங்கு இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் ஆவாருங்க. ஒரு முறை அருணகிரிநாதர் இந்த ஆலயத்தில் வந்து தங்கியிருந்த போது அவருக்கு துன்பம் ஏற்பட்ட போது குழந்தை உருவில் வந்து காத்தருளியதாகவும் ஒரு கதை இருக்குதுங்க. அதனால தாங்க பூம்பாறை கோவிலில் முருகனுக்கு குழந்தை வேலப்பர் என்று அருணகிரிநாதனால் பாடப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பழனி முருகனை போலவே மிகவும் சக்தி வாய்ந்த இந்த குழந்தை வேலப்பர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் இல்லை என்றாலும் கூட யார் ஒருவர் இந்த முருகனை தரிசனம் செய்ய நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தாங்க இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்ய முடியும்னு ஐதீகமே இருக்குதுங்க. முப்பிறவி பாவங்களை போக்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் பிறக்கக்கூடிய அருளை வழங்கக்கூடியவர் குழந்தை வேலப்பர் ஆவாருங்க. நவபாசனம் என்று சொன்னாலே நமக்கு முதல்ல வரக்கூடியது, நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய நவபாசன சிலையும் அதை உருவாக்கிய போகர சித்தரும் தாங்க. நவம் என்றால் 9ன்னு அர்த்தமாகுமாங்க. பாசனம் என்றால் விஷம் என்றும் பொருளாகுமாங்க. நவபாசனம் என்பது 9 வகையான விஷங்களை முறைப்படி சரியான விகிதத்தில் கலந்ததால் அதுவே மருந்தாக பயன்படுது என்று அர்த்தமாகுமாங்க. பாசனங்களில் மொத்தம் 64 வகைகள் இருக்குதுங்க. இதில் நீலி என்றொரு வகையும் இருக்குதுங்க. நீலி மற்ற 63 பாசனங்களையும் செயலுக்கு செய்யும் குணம் கொண்டதாகுங்க. இந்த பாசனத்தை சித்த முறைப்படி அணுக்களை பிரித்து மீண்டும் சேர்ப்பதை நவபாசனம் கட்டுதல் என்று சொல்லுவாங்க. நவபாசனம் என்று அழைக்கக்கூடிய 9 பாசனங்கள் எதுன்னு பார்த்தோம்னா சாதிலிங்கம், மனோசிலை, கந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாசனம், கௌரி பாசனம், தொட்டி பாசனம் என்பது இந்த நவபாசனத்தின் தன்மையில் நவகிரகங்கள் குணங்களை ஒத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் இல்லைன்னா பழனி முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா முருகனது சிறப்புடைய கோவில்கள் ஒன்றாகவும் சொல்லலாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து 115 கிலோமீட்டர் மேற்கே இருக்கக்கூடிய பழனியில் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகர் சிலை போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டதுங்க. முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இது முருகனுடைய அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாகவும் இருக்குதுங்க. பழனியில் பிரசித்தி பெற்றது பஞ்சாமிர்தமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கத்தேர் வழிபாடும் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க. காவடி சுமந்த அடியவர்கள் மலை உச்சியை அடைவதற்கு 2 வழிகள் இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா யானை பாத வழி. இந்த வழியை ஏறுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாங்க. இதில் நம்ம ஏறணும்னா சீக்கிரமாக ஏறிடலாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இறங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய வழி நேர்பாதை வழி, அதாவது படிக்கட்டு வழியை இறங்கி வந்தோம்னா சீக்கிரம் வந்துடலாங்க. பழனி மலையின் அடிவாரத்தில் இருந்து மலை உச்சி பகுதியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போவதற்கு 3 இழுவை தொடருந்தி, ஒரு கம்பி வடை இழுவை ஊர்திகள் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.